ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். காலையில் என்ன பவுடர் கிளற்றிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது குளியல் பொடிங்க. நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். நான் இது அரைச்சி சேல் பண்ணுறேன். இனிஷியலாக எங்கள் வீட்டில் எங்களுக்காக எங்கள் அம்மா அரைச்சிட்ருந்தாங்க. தேர் ஆஃப்டர் பாப்பாக்காக பண்ணிகிட்ருந்தோம். அப்போது செய்கிறப்ப தான் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ட்ரையலுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களால இவ்வளோ இன்க்ரீடியன்ஸை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது நார்மல் மிஷின்லலாம் அரைக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக செய்கிறதுனால அவங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவே நான் ஒரு பிஸ்னஸாகவே பண்ண ஆரம்பித்தேன். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கி போட்டு அரைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்றீங்களோ அவங்க எல்லாமே என்கிட்ட கால் பண்ணி இதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வீடியோவில் போடுற நம்பருக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன். ஸோ ஷிப்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணிங்க அப்படின்னா என்ன குவான்டிட்டின்னு சொல்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும். தேர் ஆஃப்டர் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாகவே ஹெர்பல் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலோடையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எய்தர் பால் இல்லை தயிர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வெட்டிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். அண்ட் இதை ரெகுலராகவே யூஸ் பண்ண போகிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சோப்பு நாங்கள் ரெகுலராகவே இந்த பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரில், டேப் வாட்டரில் நீங்கள் தொட்டு கடலை மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்கின் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரேஷஸ் இருக்குது, இல்லை உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப டேன் ஆகுது, இல்லை பார்த்திங்கன்னா தேம்பல் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல ரெமிடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக்கும், அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்கும். இப்படி தான் ஸ்கின்னை ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளையாகிறது, நான் வெள்ளையாகிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே. ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கணும். அதுதான் மெயின் விஷயமே. ஸோ இந்த மாதிரி கவரில் தான் நான் பேக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வச்சு அரௌண்ட் நான் 1/2 kg வரைக்கும் இந்த பாக்ஸில் வச்சு சீல் பண்ணி நான் அனுப்பிடுவேன். ஸோ நான் கேரளா வரைக்கும் கூட நான் கொரியர் பண்ணியிருக்கேன், கேரளா, கர்நாடகா. ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு பிங்க் பண்ணுங்கள். இதில் நான் முல்தானி மெட்டி, அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, சந்தனக்கட்டை, சீவல், இந்த மாதிரி நான் நிறைய மூலிகையை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணும், மூலிகை லிஸ்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் அது கம்ப்ளீட் வீடியோவாக போடுறேன். பை பை.